அஃப்கோர்ஸ் வழக்கமாக சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்சஸில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நடந்தது, எதுவுமே மிஸ் ஆகலை. பட் கொஞ்சம் மார்க்கோ ஜான்சனோட ஸ்பெல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்தியன் பேட்டர்ஸுக்கும் சரி நமக்கும் சரி போட்டு பொழந்துடலாமா அப்படிங்கிற லைட்டாக ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. பட் அதையும் தெம்பாவுமா கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி மாற்றினோன்னே ஸோ ஒரு நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வந்து இதெல்லாம் தாண்டி இந்தியன் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்லக்கி அப்படின்னு நான் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுலேயும் முக்கியமாக நம்ம நிறைய விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் இது அதெல்லாம் ஆடிட்டு இது ஏன்டா இப்படி போய் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ரபடாவோட ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக இருந்தது. பட் அதெல்லாம் ரோஹித் சர்மாவும் சரி இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி சூப்பராக ஆடினாங்க. பட் சம்மந்தமே இல்லாமல் கனெக்ட் ஆகாத பொசிஷன்லேயே இல்லாத ஒரு ஷாட்டை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆடி அவர் அவுட் புல் ஷாட்டில். அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல, தேவையில்லாமல் எங்கேயோ இருந்த பாலை பார்த்தீங்கன்னா டிரைவ் ஆடுறாங்கிற பேரில் அவர் அவுட். அதை கண்டினியூ பண்ணி சுக்மன் கில் ரொம்ப பாவம் இப்போ இல்லாமல் க்ளவுவில் போட்டு என்னப்பா நீ அப்படிங்கிற மாதிரி அவரோட நாம. அது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சரி விக்கெட்லாம் போயிடுச்சு ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஆடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஸ்ரேயஸ் ஐயர் அந்த விராட் கோலி. அவரும் நல்லா தாங்க ஆடிட்டு இருந்தார். ஏழியே ரெண்டு பேருக்குமே சான்சஸ்லாம் கிடைச்சது, விக்கெட்லாம் கேட்சை விட்டாங்க. பட் இருந்தாலும் சூப்பராக ஆடினாரு. பட் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பால் எங்கேயோ இப்படி போய் கடைசி அவரும் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிட்டார். இன்னொரு எண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட்ஸ் அங்கங்கே போனாலும் ஸோ கேஎல் ராகுல் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி 50 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. மழை பெஞ்சது நடுவில் அந்த பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் ஸோ கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டே 1 ஸ்டம்ப்ஸ் ஆயிடுச்சு. நார்மலாக சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் மேட்ச் ரெட் பால் கிரிக்கெட்டில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நடந்தது. பட் இருந்தாலும் மேபி அந்த டாஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சுது. ஸோ அந்த மழையினால் லைட்டு அந்த பவுன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த லைட்டான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. லைட்டாக தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சர்ஸில் அதுவும் செஞ்சுரியனில் எந்தளவுக்கு அந்த இது இருக்கும் அப்படிங்கிற செஞ்சுரியனில் ஸோ எந்தளவுக்கு அந்த பவுன்ஸ் இருக்குமோ அது நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் எனிவே ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டாஸ் ஆன் பண்ணி டெம்போ பொம்மை வந்து ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். கடைசியில் எண்ட் ஆஃப் த இயர் நாம் இந்தியன் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. எப்படி ரைமிங் வந்துருச்சா இந்த நிலைமையிலலாம் தேவையா? பட் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா கேஎல் ராகுல் ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வந்து ஆஃப்டர் வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபார்மேட்லேயும் மிடில் ஆர்டர் ரோலில் பேட்டிங் பண்ணி ஒரு விக்கெட் கீப்பர் பொசிஷனில் வந்து நான் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாவே இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதை நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காரு கேஎல் ராகுல். அவரே பார்த்தீங்கன்னா வந்து வலுக்கட்டாயமாக நான் ஆடினா மிடில் ஆர்டர் தான் இனிமேல் ஆட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயப்படுத்தி ஆடினது நல்ல ஒரு விஷயமாயிடுச்சு இந்தியன் டீமுக்கு. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப வருஷமாக வந்து இந்தியன் டீம் இயங்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தோனி லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து நம்ம வந்து செட் பண்ணவே முடியல. அவனாவது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஒரு கேள்விகள் இருந்தது. ரிஷப் பந்த் அதுக்கப்புறம் வந்தார், கொஞ்சம் அந்த செட்லாம் பண்ணார். பட் மறுபடியும் அவரு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பிளேயர் தேவைப்பட்டது. மறுபடியும் அந்த ஸ்பாட் ஒரு கேள்வி குறியாச்சு. பட் கரெக்டாக கேஎல் ராகுல் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்ன அடுத்த மேட்ச்லேயே அந்த ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சைடில் இந்தியன் பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அவுட் ஆனதுக்கப்புறம் நீ ஒருத்தன் தான் இருக்க எப்படியாவது ஆடி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்காம இல்லை, கரெக்டாக நான் பார்த்துக்கிற முடியாசா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லண்டர் ஸ்கோர் நல்லா பொறுமையாக ஸ்டாண்ட் பண்ணி 200லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேங்கிட்டு இருந்த ஃபேன்ஸ் கிட்ட கேளு யார்கிட்ட கேட்குற அண்ணன்ட்ட தானே கேட்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 200 உனக்கு 300 அரைச்சி கொடுக்குறேன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டில் எல்லாம் ஒருத்தங்க கூட நிற்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் வந்துட்டு போகிறீங்களா அடி ஸ்கோர் போகிற பாருங்கடா அடி 150 கூட வருமாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிலமையிலேருந்து கேஎல் ராகுலோட அந்த ஒரு பேட்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த இன்னிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் ஆடினது மட்டும் இல்லாமல் கூட இருந்தவங்களையும் ஆட வச்சுன்னா வந்து கையை பிடிச்சி ஸ்லேட்டு பென்சில்மா அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ பெருசாக வந்து சில பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக வந்து இந்த டெய்லண்டர்ஸை போட்டு வந்து அப்படியே ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ ஆடிட்டு இந்த பக்கம் வந்துரு நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் டெய்லண்டர்ஸ் ரோலை அவர் வந்து டேரெக்டாக வந்து பண்ண விட்டார். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா வந்து பெஸ்ட் விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைனல் பால் இந்த 3rd பால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவங்களே ஆட விட்டு நீங்கள் ரோஹித் சர்மா டாஸை லூஸ் பண்ணோன்னே வந்து இந்த பக்கம் வந்து அவங்க கேட்டது என்ன நீங்கள் பவுலிங் போடலாம் யோசிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருந்தாரு. இப்போ டேரெக்டாக அவர் சொன்ன பதில் அதனால் அவருக்கே டாஸ் விடுது, நானே ஒன்றுமே தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அது செம்மையான ரிப்ளை கொடுத்துருந்தாப்புல. ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்தியன் பேட்டர்ஸும் சரி சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போது குறிப்பாக ரபடா. ஸோ கைசோர் ரபடாவோட ஸ்பெல் மட்டும் நல்ல வித்தியாசமாக தெரிஞ்சுது. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பெல் தெரிஞ்சுது. பட் இன்னொரு ரெண்டில் மார்க்கோ ஜான்சனுக்கு கொடுத்து டெம்போ பொம்மை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கம் யாராவது கொடுத்ததே நான் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே கத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
அந்த அளவுக்கு அந்த ரபடா வந்து ஒரு ஸ்பெல்ல இழுத்து பிடிச்சி போட்டார்னா மார்க்கோ என்சன் அப்படியே வந்து அதை ஃப்ரீ பண்ணி விட்டுறாரு. என்னப்பா ஆடிட்டு இருக்கீங்க, இப்படி ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸுக்கு கொஞ்சம் வந்து அசிஸ்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணாரு. அவரா பண்ணாரா இல்லை அதுவாக நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. பட் இவரோட இன்னொரு ரெண்டாவது பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஆனாங்க. இல்லை ரபடாவோட ஆடு ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாட்டு வந்து பால் அங்கே கட் பண்ணுறாரு, இங்கே கட் பண்ணுறாரு, எங்கெங்கேயோ போகுது. பவுன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 6-7 ஓவர் அவர் போடும்போது பார்த்துட்டு அவுட் ஆகிட போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங்கை போட்டார். பட் அத்தனையும் நல்லா ஆடின ரோஹித் சர்மாவும் சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி, கம்ப்ளீட்டாக சுத்தமாக தேவையில்லாத ஒரு ஷாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. பட் ஒரு அத்தனை பயங்கரமான பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லீப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ஆடின ரோஹித் சர்மா சுத்தமாக கனெக்டே ஆகாது, அவர் பொசிஷனுக்கே வராத ஒரு ஷார்ட் பால்னு கூட சொல்ல முடியாது. அது லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டேஜாக வந்துச்சு. அதை அவரே பார்த்தீங்கன்னா வாங்கி புட்டிங்கி அடிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அது மேபி ஒரு வாங்கடே ஸ்டேடியமாக இருந்தால் இல்லை ஒரு சேப்பாக் ஸ்டேடியமாக இருந்தால் 6க்கு போயிருக்கும். பட் அது செஞ்சுரியன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கேட்ச் ஆயிடுச்சு. சுத்தமாக பொசிஷன்லேயே இல்லை, அது கரெக்டாக அந்த பவரை ஜென்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் பால் வரதுக்கு முன்னாடியே கேட்டுட்டா பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஆடின மாதிரி இருந்தது. பட் இத்தனைக்கு மிடில் ஆஃப் த பேட்டில் தான் பட்டு. ஸோ அந்த பக்கம் ஈஸியாக கேட்ச் பண்ணோன்னே இது என்ன அது முடிச்சுதா அவ்வளோதானா, நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தோம். ஆஃப்டர் வேர்ல்டு கப்பு ஒரு 100 அடிப்பார், பயங்கரமாக ஒரு எனர்ஜியாக இதெல்லாம் போடலாம், ஸ்டோரி போஸ்டெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாப்பில். பட் அங்கேருந்து சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருந்தார். ஸோ ஆஃப்டர் சேட்டேஸ்வர் புஜாரா அந்த அஜிங்கே ரஹானே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்லேருந்து போனதுக்கப்புறம் ரஹானே கூட பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரிலங்க. பட் ஒரு புஜாரா மாதிரி ஒரு பெரிய பிளேயர் போனதுக்கப்புறம் ஸோ ஆஃப்டர் அந்த பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவரோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து யாரோ ஒருத்தர் தான் கிடைப்பாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கிடைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸாக வேறு யாராவது ஆட வைக்கலாம். ஸோ அப்படி வந்தவர் தான் சுக்மன் கில். பட் ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஐ ஃபார்மேட் தாண்டி ரீசெண்ட் டைமில் T20யும் சரி ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி ஸோ இன்னும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அடாப்ட் ஆகலை அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். பட் ஆயிடுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆக மாட்டார் அப்படிங்கிறதுலாம் வந்து அதை நம்ம கணக்கு இல்லைங்க. அது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து உள்ளே வரும்போது எல்லா மேட்சும் எடுத்தோன்னெலாம் நல்லா ஆட முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் வென்யூ, டிஃப்ரெண்ட் கண்டிஷனு, பிச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். டூர்லாம் போகும்போது புதுசாக பார்ப்பாங்க. நேஷனுக்கு டூர்லாம் போகும்போது கன்ஃபார்மாக அந்த டீவியேஷனில் இருக்கும். பட் இதெல்லாம் அசிஸ்ட் பண்ணி ஆடணும். இப்படி ஆடுறது கிடையாது, எப்படியாவது வந்து அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஆடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். பட் சுக்மன் கில் கொஞ்சம் வந்து அந்த சோஷியலாக அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் சுக்மன் கில் கிட்ட இருந்து அந்த ஒரு ப்ரைம் ஃபார்மை பார்த்துட்டாங்களா, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் டக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸுக்கு அவுட் ஆகும்போது அந்த அப்படியே வந்து பெருசாக அவரை பேசின வாயெல்லாம் அப்படியே திருப்பி அப்படியே நெகட்டிவாக அடிக்குது. ஸோ கொஞ்சம் அதை மாற்றுற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, ரோஹித் சர்மா தான் போயாச்சு. இந்த 2 யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் அதே கதை தான். நல்லா ஆடிட்டு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ போட்ட ஒரு பாலை அவராக ட்ரைவ் ஆட ட்ரை பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா அந்த சுக்மன் கில் அந்த விராட் கோலி பார்ட்னர்ஷிப்பு பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அடுத்த 2 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் அன்லக்கி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவராக ஆட ட்ரை பண்ணி இல்லை வந்து ஏதாவது LBW மிஸ் ஆகி அப்படியே தான் அவுட்டாக இருந்தால் நான் வந்து ஒத்துப்பேன். க்ளவுவில் போட்டு பிடிச்சிட்டாங்கய்யா, க்ளவுவில் போட்டு பிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் என்னையா பண்ணுவோம், அவருக்கும் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. அத்தனைக்கு நம்ம நல்ல நேரம் அம்பையும் பார்த்தீங்கன்னா அதை நாட் அவுட்டுன்னு சொன்னார். பட் அவங்க வந்து உஷாராக வந்து ரிவ்யூ கேட்டோன்னே ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க க்ளவுவில் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு விக்கெட் கீப்பருக்கு கேட்சை கொடுத்துட்டு போக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ட்ரபுள் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் வந்துருச்சு. 24/3 இங்கிருந்து கன்ஃபார்மாக ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ கரெக்டாக அந்த பார்ட்னர்ஷிப் வந்தது. விராட் கோலி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரி ஆரம்பிச்சிட்டாரு. தென் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டச்சில் தான் இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சரி விராட் கோலிக்கும் சரி ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் பண்ணாங்க. ரெண்டுமே ஈஸியான கேட்ச் தான். அது எப்படி இப்படி விட்டாங்கன்னு சொல்லி தெரியல. பாகிஸ்தானே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்ச் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட ஒரே ஒரு மிஸ்ஃபீல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் வந்து இப்படி பட் பெருசாக அது காஸ்ட்லி ஆகலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஏன்னா 2 பேரும் ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. சரி 2 பேர்கிட்டேருந்து இன்னொரு கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் வருமோ, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு செஷன் கன்ஃபார்மாக வந்து 2 விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா லஞ்ச் பிரேக் விட்டு அடுத்த ஓவரே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் காலி. ஆனால் என்ன ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடின பாலுக்கு முன்னாடி பால் வரையும் அப் டு அந்த ஃபுல் இன்னிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரபாரா பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுன்சி இதில் வந்தது. பட் அந்த பால் மட்டும் கொஞ்சம் லோ கெப்ட் ஆகி உள்ளே வந்து நச்சுன்னு ஸ்டெம்ப் அடிச்சிருச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினது ஒரு பவுன்சி பாலுக்கு. பட் வந்த பால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கெப்ட் ஆகி உள்ளே வந்து ஸ்டெம்ப் அடிச்சிருச்சு. அதான் அதுக்கப்புறம் விராட் கோலி அவரோட நிலைமை அகன மோசம். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் அவுட் ஆகக்கூடாதோ அதே மாதிரி தான் அவுட் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அது வரையும் ரபாடாவோட பால்லாம் நேராக வந்துட்டு இருந்தது, ஒரு பவுன்சி இதாக இருந்தது. அந்த பால் ரபாடாவுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் அது எப்படி கட்டாச்சு அப்படின்னு.
நேராக போகிற மாதிரியே போச்சு. திடீர்னு ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு அவரு கரெக்டாக நேராக வர பாலுக்கெல்லாம் ஆடி கமிட் ஆகி வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து அந்த பால் டிஃபென்ஸ் ஆக வச்சிருந்தார் பேட்டை. திடீர்னு கடைசி நேரத்தில் வரட்ட ஆயாச்சாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேர்ன் ஆகி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கட் ஆயிருச்சு. ஸோ விராட் கோலி டேரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக வர பவுன்ஸ் பால் அப்படின்னு நினச்சி ஆடினார். அது கடைசி வரையும் பிச்சை வர வரையும் நல்லா தான் இருந்தது. நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அது பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைடு வாங்கி ஏச்சை கொடுத்துருச்சு. அவர் 38க்கு போனதுக்கப்புறம் நிலமை ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெகனைசபிள் பேட்ஸ்மேன் ஸோ கேஎல் ராகுல் மட்டும்தான். ஏன்னா அஸ்வினும் சரி ஷர்துல் தாக்கூர் சரி ஸோ அவங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஒரு பெரிய பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிற நிலமையில ஸோ கேஎல் ராகுல் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கனவே கேட்டு தான் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்தார். அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்தது. ஐயா அஸ்வின் பார்த்தீங்கன்னா வந்தோன்னு 2-4 டக்கு டக்குன்னு அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அவரு ரபராவர் அந்த பவுன்ஸில் பார்த்தீங்கன்னா மாட்டி க்ளவுவில் பட்டு க்ளவுன் தான் நினைக்கிறேன், க்ளவுவில் பட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி கேட்ச் பின்னாடி ஸ்லிப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருந்து பார்ட்னர்ஷிப் தேவையோ இல்லையோ 200 தேவை எப்படியாவது ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷர்துல் தாக்கூர் அந்த கேஎல் ராகுல் பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் ஆடுற பேட்டிங்கை பார்த்துட்டு பொறாமப்பட்ட அவ்வளோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சிலே ஒரு பவுன்ஸரை போட்டு விட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டில் அடித்து அதுக்கப்புறம் அது வீங்கி போய் கன்கஷன் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாங்க, அது செமையாக வீங்கிடுச்சு. இதையும் பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் பயங்கரமாக வந்து மறுபடியும் பேடை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஆடினார். பட் அந்த சமயத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கையிலேயே ஒரு பாலை போட்டாங்க. அவங்க போடல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போட்டது அவங்க தான் பவுலிங். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் சுற்றி விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் கஷ்டப்பட்டு அந்த பேண்டேஜ் எல்லாம் சுற்றி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து போனாங்க. பட் அவர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அது கருத்த பாலே அவுட் ஆகிட்டு நினச்சி பாருங்க, உள்ள பிஸி வேணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஏண்டா இதுக்கான காமன் நேரம் கட்டு போட்டுட்டு இருந்தேன், முன்னாடியே பண்ணியிருந்தா உள்ளே வந்து போட்டிருக்கலாம்ல, என்னையும் நடக்க வச்சு நீயும் அதுக்கப்புறம் நடந்து வந்து இதுக்கு முன்னாடியே நடந்து வந்துருக்கலாமே. இதை சாக்கா வச்சு 4-5 யாராக ஓட்டி விட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அவரோட ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிட்டார் ஒரு 24 ரன்ஸ். ஸோ அங்கேருந்து கேஎல் ராகுல் தனி ஒரு மனிதனாக பார்த்தீங்கன்னா வந்து பும்ரா கூடலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பெருசாக இல்லைனாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரிஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த லூஸ் பால்ஸில் அடிச்சு அது வெளியெல்லாம் பாலை போட்டு கேஎல் ராகுல் விடுற மாதிரி இல்லை, போட்டு வெளுன்னு விழுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டெலிவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்கர் கட்டிருந்து வந்தது, குறிப்பாக வந்து நம்மளோட ஜான்சன் கட்டிருந்து வந்து அதெல்லாம் போட்டு பிரித்து எடுத்தார். கோச்சியை போட்டு பிரிக்கிறார். ரபர் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்ன நேராக வருவேன் நம்ம பாட்டு போடுவேன், அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பவுலிங் இருந்தது. ஸோ டிசிப்ளினான ஒரு பவுலிங்காக இருந்தது. ஸோ அந்த டிசிப்ளினுக்கு தான் அந்த 5 கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் டீ பிரேக்லாம் விட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த மார்க்கோ ஜான்சன் வந்து ஸ்டெம்பை பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிருந்து கட் பண்ணி போட டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்சைட் ரீச் ஆகிருக்கு போல். பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக தெரியல இன்சைட் ரீச் ஆன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 9th விக்கெட் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்தார். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து கேஎல் ராகுல் இதுக்கு மேலே வந்து நம்ம தடவிட்டு இருந்தால் பொசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, அது 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஸோ அங்கேருந்து லூஸ் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரேஞ்சில் இருக்கிறலாம் போட்டு 4 அடிக்க ஆரம்பிச்சார். கரெக்டாக 208 for 8 அப்படிங்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா வந்து மேகெல்லாம் கருக்கார். ஸோ மேகெல்லாம் வந்து கருக்க ஆரம்பிச்சிருச்சு. லண்டன் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிம்மானனால ஸோ டியூ டு லைட் எஃபெக்ட்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் மேட்ச் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டே 1 ஸ்டம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நிலமையில் பார்த்தீங்கன்னா 59 ஓவரில் 208 for 8 அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து பேட்டிங்கில் கேஎல் ராகுல் 70 நாட் அவுட். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிராஜ் வந்து இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. அதுவும் நாளைக்கு வேறு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் டேவாக இருக்குமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேஎல் ராகுலே வந்து ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டானா நல்லது. அவரு ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டாலே வந்து அவுட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏர்லி மார்னிங். ஸோ அப்படிங்கிற நிலமையில் சிராஜ் வந்து எப்படியாவது அந்த நாளையோட டே 2ல் அந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு 7-8 ஓவர் பொறுப்பாக தாண்டிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம பட்டறை போட்டு படுத்தல ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 250 அப்படிங்கலாம் வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப அநியாயமான விஷயம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்ப்போமே, என்ன தப்பு 200 கூட தான் வராதுன்னு நினச்சோம் வரல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 200 வந்ததுக்கப்புறம் 250 நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். ஏன் 250 நிற்கணும், 250 அடிச்சதுக்கப்புறம் 300 நோக்கி போகலாம், என்ன தப்புன்னு கேட்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு டே 2 ஒரு கோலாக வந்து எப்படியாவது அந்த ஒரு ஃபஸ்ட்டு 6-7 ஓவர் வந்து ரன்னாச்சும் இதாச்சும் நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிச்சு எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 250 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம்.